ஹை மக்களே, வணக்கம் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பொண்ணான கையால் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. முடிஞ்ச ஷேர் பண்ணுங்க. டைம் இருந்தால் வீடியோ பாருங்க. என்ன பார்க்க போறோம்னா தமிழக அரசியல் பற்றி தான். நம்ம விஜயனை வந்து சிஎம் ஆன பிறகு தமிழக அரசியல் எப்பவுமே பரபரப்பா என்ன நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கு. நாளைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்க்காதவங்கள கூட எனி டைம் வந்து நியூஸ் பார்க்க வச்சிட்டாரு விஜய் அண்ணா. ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ சின்னவங்கலேருந்து இந்த மெடில் இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியூஸ் பார்க்காத ஆட்கள் யாருமே இல்லை. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, அரசியல் என்ன நடக்குது, நாளைக்கு என்ன எனக்கு நாளைக்கு என்ன பிரச்சனைகள் வருது, அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குறாங்க, ஸோ என்ன அறிவிப்பு வருதுன்றது எல்லாமே வந்து ஒரு 75% வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. மீதிங்க மற்ற போல எப்போது போல பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதுக்கு காரணமானவர் நம்ம விஜய் அண்ணா தான். ஸோ அது காரணமான மக்களை இன்னைக்கு சந்திக்க போறாரு. திருச்சி மலைக்கோட்டையில வந்து மீட்டிங். ஸோ எல்லாருக்குமே வந்து நன்றி தெரிவிக்கிறார் விஜய் அண்ணா. ஸோ நன்றி தெரிவிக்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம்தான். அது வந்து வெறுமனே வந்துட்டு வேனில் போயிட்டு சொல்லாமல் ஸோ ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பொறுப்பான விஷயமா மிக பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க. மக்களுக்கு வந்து 5000 பேர் கூடுற மாதிரி அறிவிப்பு சொல்லியிருக்காங்க. அதுவும் கியூஆர் கோடோட, போலீஸ் பாதுகாப்போட மிக பிரம்மாண்டமாக நன்றி தெரிவிக்கிறார் விஜய் அண்ணா சிஎம். பட் அதே சேம் டைம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் பிரம்மாண்டமான வரவேற்பு இருக்குது, பிரம்மாண்டமான மேடை, பிரம்மாண்டமாக விழா. அதே மாதிரி பிரச்சனைகள் பிரம்மாண்டம் வராமல் சுமூகமாக நல்லா முடியணும். அதுதான் வந்துட்டு எல்லாரோட நினப்பா இருக்கு. விஜயனை நினப்பும் அதே தான் இருக்கும். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல நம்ம விஜயனோட ரைட் ஹேண்டு பொருளாளர் வந்துட்டு ஆனந்த் போயிட்டு எப்போதும் போல திருச்சி அம்மன் கோயிலில் போயிட்டு வேண்டுதல் போட்டாங்க. ஸோ அது நல்ல விஷயம். எப்பவுமே அதை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கடவுள் துணை இல்லாமல் பொழுதும் போல பொழுது வெளியில் அவரோட சப்போர்ட் இல்லாமல் எதுவும் நடக்காது. ஸோ அதனால் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த நிகழ்ச்சி தொடங்கிறதுக்கு முன்னாடி கடவுளை தொழுவது நல்ல விஷயம் தான். ஸோ அது வந்து தாவைக்கால கண்டினியூவாக பண்ணுறாங்க. அதுவும் பொருளாளர் இருக்கிறதுல பெரிய பக்திமான். எந்த மீட்டிங் போட்டாலும் அவர் முதல்ல சாமியை கும்பிடு போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் வேலையே பார்க்குறாரு. நல்ல விஷயம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்துட்டு மக்களும் சரி கடவுளும் சரி இவ்வளோ ஒரு வெற்றி தூக்கி கொடுத்துருக்காங்க. அது பொறுப்பாக நடத்தணும். நல்லவனுக்கு எப்பவுமே எதிர்ப்பு வரும். அதை செய்யணும், துணிஞ்சு செய்கிறது தான் நல்லவன். ஸோ விஜயனை வந்து நீங்கள் மீட்டிங்கில் பெருசாக என்ன பேசுவார்ன்றது எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் வந்து பேசுவது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொன்ன மாதிரி நல்ல விஷயங்கள் தான். நல்ல விஷயங்கள் தான் அவர் எப்பவுமே பேசுவார். ஸோ ப்ரெஸ்ஸை மீட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தில் வந்து இன்னைக்கு விஜயனை வந்து ப்ரெஸ் மீட்டுக்கெலாம் வந்துட்டு ஒரு விருந்து வைக்கிற மாதிரி தான். ஸோ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்போதும் போல தான். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதை பிரச்சனை, அடிதடி பிரச்சனை, கொலை, ரேப்பு, எக்ஸட்ரா. ஸோ எதிரணிகள் என்ன சொல்கிறாங்க, நாட்டை எப்படி கொண்டு போகிறது, இவர் அறிவித்த அறிக்கைகள்லாம், தேர்தல் வாக்குறுதி இதெல்லாம் எப்போ ரிலீஸ் பண்ணணும், அதாவது வெள்ளை அறிக்கை எப்போ வெளியிடப்படும், யாரெல்லாம் தூக்கி உள்ளே போடுவாங்க, ஸோ எக்ஸட்ரா. இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு பேசணும். இது வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டாகவும் இருக்கலாம், ஒரு நன்றி மீட்டாகவும் இருக்கலாம், மக்களுக்கு நான் என்ன செய்ய போகிறேன்றதை தெரிவிக்கிற ஒரு பிளானாகவும் இருக்கலாம், எக்ஸட்ரா. இப்போ வந்துட்டு ஸ்டார்டிங்கில் எப்படி ஃபயராக பேசினாரோ, ஸ்டார்டிங் டு எண்டில் எப்படி நந்தனத்தில் வந்து ஃபயராக பேசினாரோ அந்த அளவுக்கு இன்னைக்கு ஃபயரான ஸ்பீச் இருக்கும். இல்லாமலாம் இருக்காது. ஏன்னா ஒரு அரசியல் வந்ததுலேருந்து ஸ்டார்டிங் சிஎம் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரும் பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்காரு. இந்த பிரச்சனைகளெல்லாம் காரணமானவன் முன்னாடி இருந்த டிஎம்கே ஆகட்டும், இல்லை ஏடிஎம்கே ஆகட்டும், எக்ஸட்ரா யாராக இருந்தாலும் சரி அவங்கள வச்சு செய்கிறது தான் ஒரு மீட்டிங்காகவே இருக்கும். வச்சு செய்கிற மாதிரி மீட்டிங்கும் இருக்கலாம், இல்லைனா பொதுவான விஷயங்கள் பேசி அப்படியே நைஸாக நழுவுற மாதிரியும் இருக்கலாம். ஆனால் எப்படி இருக்குன்றது தெரியல. நீங்கள் எதுவாக இருந்தாலும் விஜயண்ணா வந்துட்டு மக்களுக்கு என்ன நல்லது செய்ய போகிறேன், என்ன நல்லது செய்ய போகிறேன், ஃப்யூச்சரில் என்ன பிளானு, கொடுத்த வாக்குறுதி எப்படி நிறைவேற்ற போகிறேன், எப்போ என்னன்றது, என்ன ப்ரொசீஜர்ன்றது எல்லாமே வந்து கரெக்டாக சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் எதுவுமே சொல்லாமல் வெட்ட சும்மா வந்து நன்றி பேச்சு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாருன்னா வேஸ்ட் ஆகிடும். அப்படி இருக்காதுன்னு நினைக்கிறேன். விஜயண்ணா வந்துட்டு இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு சிஎம் ஆன பிறகு இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் மீட்டிங் மக்களுக்காக வந்துட்டு எப்பவுமே டிவிலே எதுவும் சொன்னதில்லை, ப்ரெஸ் மீட்ல எதுவும் சொன்னதில்லை, எக்ஸலத்தில் மட்டும் சின்ன சின்ன விஷயங்கள் போடுறது, அவ்வளோதான்.
ஸோ விஜயனா வந்துட்டு பதிவத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நிறைய விஷயங்கள் போயிட்டே தான் இருக்கு. போதை பழக்கமாகட்டும், கஞ்சா கடத்தல் ஆகட்டும், ஸோ இந்த மெயினாக வந்து அடிதடி தான். ஸோ லேட்டஸ்ட்டாக நேற்று கோயம்பேடுல ஒரு பிரச்சனை இருந்துச்சு பாரில். ஸோ அந்த 18 வயசு பொண்ணு வந்து பாருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதை தறிக்கட்டு நாய் பாருக்கு போயிருக்கு. அது தறிக்கட்டு அங்கே இருக்கிற கடை அங்கே இருக்கிற பொறுக்கி நாய்ங்க இதுங்க கூட சண்டை போட்டு ஸோ பிரச்சனை போதை ஆகணும் என்ன பிரச்சனை ஆகணும் யாருக்கும் தெரியாது. ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா விஜயனா தான் தாக்குது. ஸோ சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலே தலைநகரத்தில் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை. ஸோ அதனால வந்துட்டு இவங்க 18 வயசுக்கு சின்ன பொண்ணு இதுக்கு என்ன பார்ல வேண்டி இருக்கு? ஏன்னா ஷாப்பிங் மேல போகுது. செஞ்சது இந்த நாயோட தப்பு. இந்த நாய் அங்கிருந்து பொறுக்கி நாய்ங்கெல்லாம் சேர்ந்து அடிச்சு காரை விட்டு நடந்த பிரச்சனை வெளில வந்துட்டு அப்படியே விடாம அந்த போதை வெறியில அந்த பொண்ணு ஸ்கூட்டர் எடுத்துட்டு போவும் இவன் கார் எடுத்துன்னு போய் அடிச்சு சாவடிச்சிட்டாங்க. ஸோ ஆனால் வந்து அவங்க அம்மா வந்துட்டு என் பொண்ணை கொன்னவங்கள தூக்கு தண்டனை போடுங்க தூக்கு தண்டனை போடுங்க தூக்கு தண்டனை கத்தின்னு கிடக்கு இலங்கை வாழ்த்தாமல. ஸோ அது கத்தத்துக்கு முன்னாடி 18 வயசு பொண்ணு இன்னும் மைத்துக்கு வந்துட்டு பாருக்கு போனோம் இன்னும் அப்படி அவசியம் இருக்கு குடி போதை அப்படின்னா என்டர்டைன்மெண்ட் போதையில. ஸோ முதல்ல அப்படி தடுத்துருக்கணும். வளர்ப்பு சரியில்லை பொண்ணோட ஆத்த வந்து வளர்ப்பு சரியில்லை. பொண்ணு வளர்த்த விதம் சரியில்லை. 18 வயசுக்கு பாருக்கு போதுனா இன்னும் அது குறை வயசுல எங்க போயிருக்கும். அதனாலதான் போய் சேர்ந்தது. ஸோ அதனால வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட்டை குறை சொல்லுங்க விஜயனை குறை சொல்லுங்க போலீஸை குறை சொல்லுங்க இந்த வேஸ்ட். ஸோ நாம புள்ளைய நாம தான் வந்து தெளிவாக வளர்த்துருக்கணும். பொம்பளை புள்ளைக்கு 18 வயசு கூட 18 வயசு பொண்ணு தானே எதுக்குள்ள உனக்கு என்ன பார் வேண்டியிருக்கு? பார்ல போய் என்ன ஆட்ட வேண்டியிருக்கு? சினிமா தேட்டரா இல்லை ஷாப்பிங் மாலா இல்லை கல்யாண மாலா அப்படி போனாலும் பரவாயில்ல. அங்கே பிரச்சனை இருந்தாலும் சரி நல்ல விஷயத்துக்கு தான் போயிருந்தாங்க பிரச்சனை ஆயிடுச்சு பசங்க மேலே தப்பு அப்படின்ற மாதிரி போயிடும். குடிக்கிற நாய் குடி போதில் போனால் சண்டை வரதான் செய்யும். ஸோ அதில் உயிர் போனது பெரிய விஷயம்தான். அவனுக்கு பண்ணது தப்பு தான். பட் நீ பாருக்கு போனது மிகப்பெரிய தப்பு. அதை தடுத்துருக்கலாம். அம்மா தடுத்துக்கலாம் அப்பம் தடுத்துருக்கலாம் இந்த நாய் போனது தடுத்துருக்கலாம். ஸோ இதனால் ஒரு உயிர் போச்சா அவனோட லைஃப் போச்சா காலி போங்க. குடி போதைனாலும் இப்படி தான் போகும். அதனால போதை ஒழிப்புலாம் வந்துட்டு தமிழகத்துக்கு மெயினாக கொண்டு வரணும். ஒயின் ஷாப்பே இல்லாத மாநிலமாக கொண்டு வரணும். அது விஜயனா ஸ்டெப் எடுக்கணும். அது ஒன்றும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. முன்னாள் முதலமைச்சர் எப்படி இருந்தாங்க கொஞ்சம் கொஞ்சமா மூடுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா திறப்பாங்க. முன்னாடி இருந்தவங்களாம் வந்து 100 கடை முன்னாடி 200 கடை திறப்பாங்க அவுட்டர்ல. ஸோ இப்போ வந்து ஒரு 717 கடையை மூட சொல்லிட்டாரு. பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பை மூடிட்டு வராங்க. ஆனால் அது வேற எங்கன்னா ஓப்பன் பண்ணாலும் யாருக்கும் தெரியாது. ஏன்னா ரகசியமாக தான் ஓப்பன் ஆகும் ஒயின் ஷாப் எல்லாமே. அது குடி மன்னங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஒயின் ஷாப் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ மற்றவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. அது ஒரு பிரச்சனை. ஸோ அதனால வந்துட்டு விஜயனா வந்துட்டு மீட்டிங்ல வந்து சப்புன்னு பேசாம நல்ல காரசாரமா மக்களுக்கு என்ன செய்ய போறோம் என்ன செய்வேன் கொடுத்த அறிக்கைகள் எப்போ முடிப்பேன் மக்களுக்கு எவ்வளோ சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்றத வந்துட்டு பேச்சா இல்லாமல் செயலையும் காட்டுவோம். பேச்சா இல்லாமல் செயலையும் காட்டுவோம் அப்படின்ற விஷயத்த அண்ணா ஸ்ட்ராங்காக பேசணும். ஸோ இந்த மீட்டிங் வந்து ஒர்த்தாக இருக்கணும். கோடி ரூபாய் செலவு பண்ணி மீட்டிங் ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாமே அவர் சொந்த காசா இல்லை கவர்மெண்ட் காசா யாருக்கும் தெரியாது. முதல்ல மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் தனிப்பட்ட முறையில் இருக்கும்போது அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி அவரோட சொந்த காசு செலவாயிருக்கும். அவர் சொந்த காசு செலவாயிருக்கும். பட் இப்போ வந்து என்னன்னா கவர்மெண்ட் அவர் கையில தான் இருக்கு. ஸோ எந்த காசு வந்து செலவு பண்றாருன்றது தெரியாது. அதனால வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து இப்போ கணக்கு கேட்ப ஆரம்பிப்பாங்க மக்கள். ஸோ நீங்க எந்த காசை வச்சு மீட்டிங் போறீங்க? ஏன்னா முன்னாடி டிஎம்கே இருக்கும் போது அனாவசியமா செலவு பண்ணணும். ஆனாவோனா மீட்டிங் டெய்லியுமே மீட்டிங் தான். எங்கேயாச்சும் கொட்டை போட்டு எங்கேயாச்சும் மீட்டிங் போட்டு இல்லை கலைஞராருங்க கலைவனராக இருக்கும் லுக்கு லொஸ்க்கு மீட்டிங் இது அது லாஸ்ட்டாக இப்போ இளையராஜா கூட மீட்டிங் வச்சு அவார்டு எனக்கு எதுக்கு இந்த அவார்டு எனக்கு எதுக்கு இந்த மீட்டிங் அவரே கேள்விக்கிற வெறுப்பாயிட்டார். சும்மாவே டைம் பாஸ் பண்ணுங்க. எப்போ பார்த்தா அவ்வளோ மீட்டிங் அரசியலை காட்டிகிட்டே இருந்தாங்க டிஎம்கே. வேஸ்ட்டு. பல கோடி ரூபாய் ஊதாரியாக செலவு பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த மெரினாவில் வந்து ஒரு கார் ரேஸ்னு ஒன்று வச்சான் தீவுத்திடல இந்த உதயநிதி ஸ்டாலின் ஸ்போர்ட்ஸ் அமைச்சர் வரும்போது பைத்தியக்காரன். எதுக்கு அந்த கார் ரேஸு? பல கோடி ரூபாய் லாஸு. நாய் அந்த கல்லுலாம் செஞ்சாங்க சென்டராக வைக்கிறது அது எல்லாமே தூக்கி குப்பையில தான் போட்டு வச்சிருக்கானுங்க. ஒவ்வொரு கல்லும் ₹1,00,000 செஞ்சானுங்க. அவ்வளோ கோடி ரூபாய் அங்கே வேஸ்ட்டாக கிடக்கு. சும்மா ஒரு ஹவர் ஒரு ½ கார் சுற்றி வந்துச்சு அவ்வளோதான். அதுக்கு இந்த கச ரேஸுங்க வச்சுன்னு கிழிக்க போறியா? இங்கே ரேஸ் எவன் கேட்டான்? அது துபாயில் கொளுத்து போனோம் ரேஸ் ஓட்டி ஜாலியாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டான். இங்கே தான் வந்து சோத்துக்கே வழி இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க பல பேர். இவர் ரேஸ் வைக்கிறாராம். நாய் பல கோடி ரூபாய் வேஸ்ட் பண்ணிச்சு உதயநிதி நாய். ஸோ அதெல்லாம் அந்த அந்த அதிர்ச்சியில் தான் மக்களுக்கு பிடிக்கல. ஸோ நீங்கள் மானாவரியாக கோடி ரூபாய் லட்ச கோடி ரூபாய் கடன் வாங்கி ஊதாரித்தனமாக செலவு பண்ணுறது. நினைச்சா 1000 பஸ் வாங்குறது நினைச்சா 1000 ட்ரெயின் சாரி ஆட்டோ வாங்கி வருது மக்களுக்கு நினைச்சா இந்த பக்கம் பஸ் வாங்குறது.
ஸோ நினைச்ச பிரிட்ஜு கட்டுறது ஆனால் அவனா உதாரித்தனமா தேனாம்பேட்டில் குறுக்கு பிரிட்ஜு போட்டாங்க. ஆட்சியே முடிய போகுது, ஆனால் தேனாம்பேட்டு பிரிட்ஜு ஈஸியாக பிரிட்ஜு கட்டுறேன்னு சொல்லிட்டு பிளானு இதெல்லாம் வந்து எக்ஸட்ரா எக்ஸட்ரா நிறைய பிளான் வந்துட்டு நம்ம அடுத்த ஐந்தாண்டு வந்துடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் ஊதாரித்தனமாக வெட்டி செலவை போட்டு ஸ்கீமை போட்டு பணத்தை ரிலீஸ் பண்ணி காலி பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிலாம் ஊதாரித்தனமாக மீட்டிங் இல்லாமல் விஜயண்ணா போடுற மீட்டிங் வந்து ஒர்த்தபுளாக இருக்கணும். அடிக்கடி மீட்டிங் போட்டு மக்களை சாவடிக்கவும் கூடாது. எதுவாக இருந்தாலும் செயலை இறங்கி செய்யணும், மக்களுக்கு நல்லது செய்யணும். ஸோ இன்னும் விஜயண்ணா ஆட்சியில் இன்னும் ஒரு ப்ராசஸ் கூட நடக்கலை, ஒரு ப்ராசஸ் கூட இன்னும் ஸ்டெப் வைக்கல. அப்படியே நியூட்ரலாக போயிட்டு இருக்கு. ஒரு ரோடு போடுறதோ, ஒரு பிரிட்ஜு கட்டுறதோ, ஒரு கான்ட்ராக்டை செய்கிறதோ, மக்கள் நல பணிகள் இன்னும் தொடங்கலன்னு தான் நான் சொல்லுவேன். அப்படியே தான் இருக்குது. 10 நாள் ஆகட்டும், 20 நாள் ஆகட்டும், ஒரு மாதம் கூட எடுத்துக்கங்க டைம். பட் ப்ராசஸ் வந்து நடக்கணும். அது நடந்தால் நல்ல விஷயம். ஸோ இது போக ஒரு சில்லி விஷயம் என்னென்னா, நம்ம விஜயகாந்த் பிரேமலதா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் நேற்று ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. விஜய்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா போதும், அவர் வீடு தேடி வந்து சிஎம் பதவி கொடுத்துருப்பாங்களாம். ஏன்னா லூசுத்தனமாக பேசுகிறாங்க அவங்க. விஜயகாந்த் இருந்தாருன்னா அவருக்கு சிஎம் பதவி கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா துணை முதலமைச்சர் பதவி கொடுத்துருப்பாங்க. அவரோட லெவல் வேற. அவர் பாரி வள்ளல், வாரி வாரி எல்லா அளவுக்கு கொடுத்த வள்ளல் அவரு வேற, அவங்க ஒய்ஃப் நீங்க வேற. ஆக்சுவலாக வந்துட்டு மீட்டிங் போட்டு பேசி பேசி கட்சி மீட்டிங் பேசி எல்லாருமே வந்து டிவிகேக்கு வரா மாதிரி தான் எல்லாமே பிளான் பண்ணாங்க. காங்கிரஸ் ஆகட்டும், கம்யூனிஸ்ட் ஆகட்டும், ஸோ இவங்க விஜயகாந்த் கட்சி ஆகட்டும், எல்லாம் மற்ற கட்சிகள் எல்லாருமே டிவிக்கு வர மாதிரி தான் பிளானோட இருந்தாங்க. ஆனால் யாருமே வரல. கேட்டால் வந்து விஜயண்ணா வந்து தோத்துருவாரு, ஸோ இவர் வரமாட்டாரு, இவர் கூட எதுக்கு நம்ம போயிட்டு கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சவங்க இன்னைக்கு வந்துட்டு லாஸ்ட்டாக வந்துட்டு ஏடிஎம்கே பிளான் பண்ணாங்க, அவங்க வந்துட்டு சரிப்பட்டு வரல. மறுபடியும் டிஎம்கே பிளான் பண்ணாங்க, அங்கே சரிப்பட்டு வரல. பிஜேபி ட்ரை பண்ணாங்க, வேலைக்கு ஆகல. ஸோ மறுபடியும் வந்துட்டு டிஎம்கே ட்ரை பண்ணாங்க, செட் ஆகிடுச்சு, பெட்டி வாங்கியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணியாச்சு. ஸோ அது அங்கே வந்து ஒரே ஒரு சீட்டு மட்டும் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ விஜயண்ணா கிட்ட வந்து ட்ரை பண்ணவும் இல்லை, ஒன்றும் இல்லை. ட்ரை பண்ணாலும் வந்து பெருசாக வந்து சேர வேண்டியது. ஏன்னா விஜயண்ணா கிட்ட வந்து காசு கிடைக்காது, பதவி மட்டும் தான் கிடைக்கும். மக்களுக்கு தொண்டு செய்யணும், அவ்வளோதான். நீங்கள் மக்களுக்கு தொண்டு செய்யணும்னு நினச்சிருந்தா விஜயகாந்த் பிரேமலதா அவங்க விஜயகாந்த் கட்சி வந்து நேராக வந்து தேசிய திராவிட முன்னேற்ற கழகம் வந்து நேராக வந்துட்டு விஜயண்ணா கிட்ட தான் சேர்ந்துருக்கோம், டிவிகே கிட்ட தான். தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தா இன்னைக்கு நேரம் முதலமைச்சர் பதவி நீங்கள் கேட்ட மாதிரி சிஎம் பதவி டெப்டி சிஎம் கொடுத்துருக்கலாம், மேபி கொடுத்துருப்பாரா நான் தெரியல. நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு, மேபி விஜயகாந்த் அவரோட பவர் வச்சு கொடுத்துருக்கலாம். நிறைய அமைச்சர்கள் கிடைச்சிருக்கும், முதலமைச்சர் எம்எல்ஏ கிடைச்சிருப்பாங்க, எல்லா பதவியும் கிடைச்சிருக்காங்க. உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, பணத்து மேலே தான் நம்பிக்கை இருந்துச்சு. அதான் டிஎம்கே போனீங்க, டிஎம்கே கொடுத்த பணத்தை வாங்கிட்டு ஜாயின் பண்ணீங்க, இன்னைக்கு தோத்தாச்சு. ஆனால் வந்துட்டு பெருமையாக பீத்திக்கிறது, நான் விஜய் பார்க்க முடியாதா, பார்த்துருந்தா என்னால் முடியாதா, பார்த்துருந்தா வீடு தேடி வந்து டெப்டி சிஎம் அது எப்படி கொடுத்துருப்பாரு, அது எப்படி கொடுத்துருப்பாரு? நீங்க முதல்ல போவே இல்லை, சும்மா வந்து பீத்திக்க வேண்டியத. இன்னைக்கு அப்போ அவங்க பேசுகிற மூடு பார்த்தா வந்து இப்போ மறுபடியும் வந்துட்டு கூட்டணியை சேர்ந்துக்கலாமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி இருக்கு. நாங்களும் வரட்டுமா கூட்டணிக்கு, விஜயகாந்த் சாரி விஜய் கூட நானும் வரட்டுமா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனால் வந்து கூட்டணி தர்மம், நாங்கள் வந்து போக மாட்டோம், அப்போ டிஎம்கேலே ஓட்டிட்டு. ஆல்ரெடி அவங்க கொள்ளடிச்சு வச்ச பணத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் கிடைச்சிது. ஸோ நீங்கள் வந்துட்டு அதை நன்றி விசேஷமாக இருந்து தான் ஆகணும், வேறு வழி இல்லை. வாங்கின பணத்துக்கு இந்த 5 வருஷம் அவங்க கூட நீங்கள் ஓட்டின்னு ஒரு வழியும் தான் இருக்கணும். வர்ற எலெக்ஷன் ஒன்றா பார்க்கலாம், அடுத்த 5 ஆண்டு ஒன்றா பார்க்கலாம். அப்படி தான் வந்து இருக்குது. ஸோ சும்மா நாங்காட்டி அடிச்சு விட்றாங்க. துணை சிஎம் பதவி அது எப்படி தருவாங்க? நீங்கள் கூட்டணிக்கும் வரல, அவர் மதிக்க கூட இல்லை விஜய். ஸோ எங்கள் வீட்டு பையன் சொல்லிட்டு லாஸ்ட்டாக போய் டிஎம்கேல போய் சேர்ந்துட்டீங்க. மக்களுக்கு சேவை பண்ணி செய்யணும்னு நினச்சிருந்தா விஜயனா கூட நீங்கள் வந்து சேர்ந்துருக்கலாம். அது அப்போ யோசிச்சிருக்கணும். எல்லாமே முடிஞ்சு அவர் சிஎம் ஆன பிறகு இப்போ வந்துட்டு ஒத்து உதனா வேஸ்ட். ஸோ அதனால் வந்துட்டு சந்தர்ப்பவாதின்னு தான் சொல்ல முடியும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். இன்றைக்கி விஜயண்ணா மீட்டிங் பிரம்மாண்டமாக நடக்குது. பிரச்சனை இல்லாமல் நடக்கணும், சேஃபாக நடக்கணும், மக்கள் எல்லாம் சேஃபாக இருக்கணும். ஸோ அதுவும் நைட் டைம், ஈவினிங் டைம் ஆரம்பிக்கிறாங்க. பி கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ மக்களாக எல்லாருமே ப்ளஸ் ஏகப்பட்ட போலீஸ் கெடுபிடி, போலீஸ் பாதுகாப்பு எல்லாமே கொடுக்குறாங்க. ஏன் இன்க்ளூடிங் ட்ரோன் பறக்க தடை. ஸோ பிரதமர் வந்தால் மட்டும்தான் இந்த ட்ரோன் பறக்க தடையெல்லாம் வரும். பாதுகாப்பே கொடுக்காத மனுஷனுக்கு இன்னைக்கு பலத்த பாதுகாப்பு, ரொம்ப நல்ல விஷயம். அதுதான் பவர். பொறுத்திருந்து பார்ப்போம் விஜயண்ணா மீட்டிங் என்ன பேசுகிறாரு. எல்லாம் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருப்போம், வெற்றி நிச்சயம்.